Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா saree எப்படி வந்து சீக்கிரமா வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணி வெச்சுக்கிறது அப்படினு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இப்போ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா saree கட்டணும் அப்படினாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமா இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா குட்டி குட்டியா வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு saree கட்டறது தான் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஈஸியா 10 ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறது and சென்டர் ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரீ-ப்ளீட் பண்ணி வெச்சுக்கிறது அப்படினு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நீங்க ஏதாவது வந்து காலேஜ் ஃபங்க்ஷன் போறீங்க இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்க. சோ நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பொங்கல் வருது. சோ பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெடிஷனல் வியரா saree கட்டணும் அப்படின்னுலாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ அதுக்கு முந்தின நாளே நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே நமக்கு கட்டறதுக்கே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இன்னைக்கு எப்படி வந்து நீட்டா வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது அப்படினு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த saree தான் வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணி காட்டிக்க போறேன். சோ லைட் பேபி பிங்க் வித் கோல்டன் border தான் வந்து இந்த saree. சோ இது வந்து ரொம்ப சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து நீட்டா இருக்கும். கட்டிக்கிறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சரி இப்போ இந்த சாரீல எப்படி வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படினு பார்க்கலாம். சோ நான் இப்போ இந்த saree எடுத்துட்டேன். saree எடுத்துட்டு இந்த பல்லு அதாவது முந்தானி இருக்கு இல்லையா? சோ அந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் இந்த பல்லு வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஜஸ்ட் ரஃப்பா நான் இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சோ இது எப்படி எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு லெந்த் வேணும் அப்படின்னு பார்க்கிறதுக்காக சும்மா ஜஸ்ட் நான் அதை மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சோ எனக்கு இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து எடுத்தா போதும். ஸோ இது ஜஸ்ட் மெஷர்மெண்ட்காக தான். இது வேணும்னு கீழே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு பின் வந்து சேஃப்டி பின் வந்து குத்திக்கிறேன். இதுக்காக நான் ஒரு பின் வந்து குத்தி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணால் போதும். கரெக்டாக ஷோல்டர் கிட்ட வர வரைக்கும் ப்ரீ-ப்ளீட் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணால் போதும். ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரீ-ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டேபிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த saree வந்து இந்த மாதிரி வந்து விட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ போடுறதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்குல்ல, அதாவது நமக்கு முந்தானியில் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து என்னோட சைடு வந்து இருக்கணும். ஸோ அது வந்து என்னோட சைடு இருக்கணும். நம்ம வந்து ஒரு மெஷர் பண்ணோம் இல்லையா? அதாவது ஒரு சேஃப்டி பின் வந்து குத்தி எந்த அளவுக்கு நமக்கு வந்து பல்லு வேணும்னு மெஷர் பண்ணோம் இல்லையா? அது வந்து என்னோட ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து டேபிளில் வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து ப்ராட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்டர் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டாக வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி மேலே வச்சு இப்படி வந்து மடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் எனக்கு அந்த பார்டர் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்து அதை நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுருவேன். அதெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கட்டுறதுக்கே வந்து மடமடன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது நீங்கள் வந்து பெரிய கிளிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சாரியோட அந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்கிட்ட வந்து பெரிய பின் இல்லை, அதனால் நான் குட்டியாக வந்து இந்த கிளிப் வந்து குத்தியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்தோடனே வந்து ரொம்ப மடமடன்னு இருக்கிற மாதிரி சாரீ வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய கிளிப் வந்து வாங்கி இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போக போக பழகிடும். நமக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம கட்டி பழகிட்டோம்னா பழகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கையை கொஞ்சமாக பக்கத்தில் வச்சு அதை மடித்து இந்த மாதிரி வந்து உள்ளே தள்ளிக்கோங்க. ஸோ மறுபடியும் கொஞ்சமாக உங்கள் கைக்கிட்ட வந்து மடித்து அதை இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 ஃப்ளீட் எடுத்திங்கன்னா அதை நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு குட்டியாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. ஸோ நான் வந்து மறுபடியுமே வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து எடுத்துகிட்டு அப்பப்போ வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அப்போ வந்து ஃப்ளீட்ஸோட மடிப்பு வந்து மாறாது. ஸோ எந்த அளவுக்கு குட்டியாக எடுக்கிறீங்களோ நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நிறைய இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து நிறைய வச்சு இந்த மாதிரி நீட்டாக வந்து கட்டும்போது. ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா மெதுவாக பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து டக்குன்னு வந்து கட்டுறதுக்கு வந்துடும். நம்ம வந்து கட்டி பழகிட்டோம், ஃப்ளீட்ஸ் எடுக்க பழகிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நான் எல்லா ஃப்ளீட்ஸும் வந்து எடுத்தாச்சு. எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒட்டுக்கா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 9 10 ஃப்ளீட்ஸ் இருக்குது. ஸோ 10 ஃப்ளீட்ஸும் எடுத்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி ஸோ கார்னரில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்து உருப்பிட்டேன். ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியம். அப்போ தான் வந்து சாரீ ஃபுல்லாகவே நமக்கு கரெக்டான ஃப்ளீட்ஸ் வந்து வரும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து சென்டரில் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ எல்லா ஃப்ளீட்ஸும் இருக்க மாதிரி இந்த மாதிரி பேக் சைடு வர மாதிரி ஒரு பின் வந்து குத்திக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா பின் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம இதுக்கு இதே மாதிரி மற்ற ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பின் பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டக்குன்னு மற்ற ஃப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா வந்து சாரீ ட்ராப் பண்ண பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து பின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரீப்ளீட் பண்ணால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு வந்தோடனையும் நான் ஆல்ரெடி குத்தியிருந்த பின்னை வந்து கழட்டிட்டு இப்போ இந்த இடத்துல அதே மெஷர்மெண்ட்டுக்கு எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒட்டுக்கா சேர்த்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் நான் என்னோடய ப்ரீப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே ஒரே மாதிரி வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி சில்க் மோடில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். சில்க் மோட் வந்து பத்தாது, பட் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கும். ஏன்னா பிகினர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. பேக் சைடும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து புஃப்னு இருக்காது. ஸோ அதனால் பேக் சைடும் அதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அது வரைக்கும் ஃப்ளீட்ஸ் எடுத்து நீட்டாக வந்து அயன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மெஷர் பண்ணமோ அந்த பின் இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே நமக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளீட்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃப்ளீட்ஸ் இருக்குது. அந்த 10 ஃப்ளீட்ஸும் நீட்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே நமக்கு வந்து நீட்டாக வந்து கவர் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஃப்ளீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கவர் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி அயன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மெஷர்மெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இங்கேருந்து நம்ம எந்த இடத்துல ஷோல்டர் பின் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து 1 2 ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அந்த அளவுக்கு வந்து வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெஷர்மெண்ட்காக ஒரு சேஃப்டி பின் நான் வந்து குத்திக்கிறேன். ஸோ இப்போ இதே அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் இந்த ஃப்ளீட்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கணும், ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து பின் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எடுக்கணும். 1 2 ஒரு 1/4 இந்த அளவுக்கு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெஷர்மெண்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து அயன் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட் எடுத்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அயன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே எடுத்து இந்த ஹிப் வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு வந்து மெஷர் பண்ணி அயன் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அயன் பண்ணிக்கலாம். சைடில் இப்படி நம்ம வந்து பின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நமக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறத இங்கே
இங்கே இந்த சைடு வந்து வச்சுக்கலாம். இடத்துல இருக்கணும், அதை கீழே விட்டுட்டு நம்ம எல்லா ஃப்ளீட்ஸையும் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை நம்ம நீட்டாக வந்து எடுத்து அதை அயன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மெஷர் பண்ணதே. ஸோ அதை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து மெஷர் பண்ணேன்னா எனக்கு வந்து 2 இன்ச் தான் வந்துச்சு. நமக்கு வந்தது வந்து 2 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எட்ஜிலிருந்து நான் வந்து மெஷர் பண்ணுறேன். 1 2 ஒரு 1/4 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் இன்ச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லா ஃப்ளீட்ஸ்லேயும் நல்லா வந்து அந்த பின் பாயிண்ட் இருக்கிற மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து வியர் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சாரியை லைட்டாக வந்து நகர்த்தி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் நல்லா வந்து அயன் பண்ணிக்கலாம். நம்ம ஹிப் கிட்ட வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, ஒரு பிந்தி வச்சு. ஸோ அந்த லென்த் வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ரீ ப்ளீட்டேவே வந்து வச்சு அப்படியே லைட்டாக வந்து அயன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து வியர் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ கேர்ஃபுல்லாக வந்து அயன் பண்ணிவிட்டு அதை ஷோல்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடும் ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, சென்டர்லலாம் வந்து நீட்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இந்த நீட்னஸ்க்காக தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அயன் பண்ணுறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சென்டர் ஃப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஷோல்டரில் கரெக்டாக உங்களோட பின்னை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளீட்டை அப்படியே வந்து முன்னாடி வந்து கொண்டு வாங்க. நல்லா சுற்றி கொண்டு வந்து டைட்டாக வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து டைட்டாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக கொண்டு வந்துட்டு உங்களோட ரைட் சைடில் உங்களோட சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு பின் இல்லைனா வந்து பொட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து மார்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக தான். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு வந்து இது பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாரியோட இன்னொரு கார்னர் நம்ம வந்து சாரீ பின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, கட்டுறதுக்கு அந்த இடத்த எடுத்துகிட்டு நம்மளோட ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல இருந்து நல்லா வந்து சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட சென்டர் நேவல் பார்ட்லேருந்து கொஞ்சம் 1 இன்ச் வந்து தள்ளி அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு பிந்தி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஒரு பொட்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிந்தி ஓட்டணும் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த 2ஐயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கையில். அதில் யூஸ்வலாக நம்ம எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி வந்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து உதறிக்கோங்க. அப்போ தான் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஃப்ளீட்ஸ் எதுவுமே வந்து கசங்காமல் நீட்டாக வந்து இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒட்டுக்காக வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்துல சென்டரில் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக அயன் பண்ணி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்து குத்தியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து டேபிள் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே அதாவது நம்மளோட ஃப்ளோர் கிட்ட டச் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளீட்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ மேலே நம்ம சொருகுவோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கீழேருந்து அரேஞ்ச் பண்ணால் தான் அந்த ஃப்ளீட்ஸ் ஏதாவது கொஞ்சம் வந்து மிஸ் ஆனாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி வச்சுருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையும் வந்து வச்சுருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக வந்து எடுத்தங்காட்டி எனக்கு பார்த்திங்கன்னா சென்டர் ஃப்ளீட்ஸுமே வந்து ஒரு 9 to 10 ஃப்ளீட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்துல வந்து பின் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு அயன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்து மடிக்கிறதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து கொடுத்துக்கிட்டேன். அடுத்தது இனி அப்படியே வந்து மேலே எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது சென்டர் பார்ட்டில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சொருகும் இல்லையா அந்த மேல் பார்ட்டில் அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து ஒரு பின் குத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம எப்படி வந்து கீழே பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி மேலேயும் கொடுத்து அந்த இடத்துலையும் ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திக்கலாம். ஸோ குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அயன் பாக்ஸ் வச்சு நீட்டாக வந்து அயன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சென்டர் ஃப்ளீட்ஸுமே வந்து நீட்டாக வந்து இருக்கும். ஸோ அயன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேஃபாக அண்ட் கேர்ஃபுல்லாக பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னா ரொம்ப வந்து நம்ம ஹீட் வச்சோம் அப்படின்னா சாரீ ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஹீட்டில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு.
நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்து ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ளீட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஃப்ளீட் எல்லாமே நீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. நிறைய சென்டர் ஃப்ளீட்ஸ் அண்ட் நிறைய வந்து ஃப்ரண்ட் ஃப்ளீட் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ இதை எப்படி வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்டர் ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து நமக்கு கொஞ்சம் வந்து சாரீ வந்து மீதி இருக்கும். அதாவது நம்ம முன்னாடி வந்து சொருகுவோம் இல்லையா, அந்த சாரியை அதே மாதிரி வந்து ப்ரீப்ளீட் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ரஃபாக வந்து எடுத்துட்டு அதை பின்னாடி அப்படியே கொண்டு போய் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நடுவில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே வந்து கலையாது. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து வச்சுட்டு ஸோ இதை வந்து ஒரு ஹேங்கர் எடுத்து அந்த சாரீக்குள்ளே இப்படியே வந்து விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஹேங்கரை வந்து ஏதாவது கபோர்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது கயிறுலையோ வந்து தொங்க விட்டிங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து வியர் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கலையாமல் இதே மாதிரி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சாரீ வந்து எப்படி வந்து ட்ராப் பண்ணுறது, ஸோ அதாவது ப்ரீ ப்ளீட் எடுத்த சாரியை எப்படி வந்து ட்ராப் பண்ணி நீட்டாக வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து ப்ரீ ப்ளீட் வந்து 10 ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறது, சென்டர் ஃப்ளீட்ஸ் எந்த மாதிரி வந்து எடுத்து அயர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.